உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தி மாதிரி ஆகணுமா என்ன ஆகணும். இன்னொன்னு சமீப காலம் நான் எந்த வீடியோ பார்த்தாலும் பாலா உதவினார் பாலா உதவினார் பாலான்னு அவ்வளவு செய்து வருது. இந்த குணம் எப்படி வருது, அதை வந்து எப்படி செயல்படுத்துவாங்க அந்த வீடியோ சொல்லி. கண்டிப்பான முதல்ல சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய ஆகணும். அதனால வந்து இடத்துல இருக்கிற நான் இப்பதான் முதல் கால இருக்கிறோம் அவங்க மாதிரிலாம் சொன்னாங்க. அதனால சொல்ல நானும் ஆர்வம் இருக்கிறேன். அதெல்லாம் மிகப்பெரிய நேரத்துல இருக்காங்க. நம்ம கிட்ட முதல்ல காலத்து வைக்கிறேன். அவங்க நம்ம நிச்சயம் முடியாது. அவங்க உழைப்பு இருக்காங்க. விமர்சனம் வைக்கிறோம். அது நீங்க எல்லாருமே முடிவு பண்ணி கரெக்டா வந்து பத்து சேர்க்கணும் சேர்க்கணும். அந்த நாங்க அந்த உதவி நிலையெல்லாம் உடனே கிடையாது. நாங்க நிக்கிறோம். நீங்க ஒரு பாசிட்டிவ் வருதுன்னா அதை பார்த்துதான் நிகழ்ச்சிகள் கரெக்டாக நடக்கும். அப்போ என்ன தவிர இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் பிரச்சனை நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். மற்றபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது. மக்களோட பரவாயில்ல அனுபவத்தை பண்ணுவோம். நீங்க மட்டும் எல்லா பணத்தையும் கொடுத்துறீங்களா? எல்லா பணத்தையும் நீங்களே கொடுத்துறீங்களா? தானம் பண்றீங்களா? எப்படின்னு கேட்கறேன். இல்லைண்ணா, இப்போ நான் சம்பாதிக்கிறேன் பணம் எடுக்கிறத கூட மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தேட்டர்ல பாக்குறாங்க. மக்கள் காசு தான் எனக்கு வருது. அவங்க இந்த தவறு வந்து வீட்டுக்கு ஒரு வீடியோ வந்தோம் அதை பாக்குறாங்க. இந்த வந்து ஷோ வர வெளியே ஒரு ஓப்பன் பண்ணா மக்கள் கொடுக்குற காசு தான். அவங்க கொடுக்குற காசை அவங்க திருப்பி கொடுக்கறதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நாங்க நிற்கிற மக்கள் யார் நம்மளுக்கு நிக்கிறாங்களோ அவங்க தான் நிக்கிறோம். அவங்கதான் விஷயம். மக்கள் கிட்ட பிடிச்சவங்க அவங்க நிக்கிறோம். மக்களுக்கு நான் சேரத மாற்றம் கிடையாது. அவங்க பண்ண வேணும் பண்ண வேணும். அவ்வளவுதான். யாருக்கும் அகேன்ஸ்டா பண்ணல. சொல்லுங்க யாருக்கு எகேன்ஸ்டா பண்ண வறுமைக்கு எகேன்ஸ்டாவே பண்ண வறுமை இருக்கக்கூடாது எகேன்ஸ்டாக நான் பண்ண உண்மை பண்ணேன். நான் இப்ப இல்லை நான் அதிகம் பற்றி தெரியும். நான் ஆரம்பத்திலேருந்து 2003 அவங்க ஒரு 1000 செலவு பண்ணுவேன். அவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலும் அப்படிதான். அப்படி எகேன்ஸ்டா என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம கருத்து ஒரே கருத்து நம்ம கண்ணாடி மத்திய செஞ்சுட்டே இருக்கணும். அவ்வளவுதான். சார் இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக எழுதி மாதிரி ஒரு டைரக்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வீடியோ என்ன டைரக்டர் ரஜினி சார் சொன்னீங்களா என்ன மாதிரி அது வார்த்தையே பேசுவாங்க சார். சார் ஆமா சார். என்னன்னா எல்லா ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். எனக்குமே அந்த ஆசை இருக்கு. எல்லாருக்குமே விஜய் சார் கிட்ட என்ன கதை சொல்லலாம், அஜித் சார் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்மளோட லைப்ரரியில சில கதைகள் ஒன்லைன் எழுதி வைப்போம். இப்ப ரஜினி சாருக்கு பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவரு முன்னாடி பண்ண ஆறுமணி எங்கேயோ கேட்கக்கூடாது இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சமீபமா ஒரு ஒரு லாங் டைம் அவரை மாஸ் ஹீரோ மட்டும் நீங்க பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி பாலசக்தியா சார் அன்னைக்கு அந்த கேரக்டருக்கு அந்த காந்தியோட கேரக்டர் அவருக்காக சொல்லலாம் லைனா சொல்லலாம் அப்படின்னு எழுதிருந்தேன் சார். பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது. ஒரு நம்ம அந்த லைஃப் நம்ம மேல இருந்து அவங்க கண்ணியை நம்ம பார்த்து அவங்க நம்மளை கூப்பிடணும்னா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒண்ணு தேவைப்படுது. அதுக்கு ஒரு கண்டிப்பா பண்ணிக்கணும் நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முன்னாடி சரி இந்த கதையை நாம பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கேன் சார். காந்தி கல்லூரி எல்லாருமே நல்லா சொல்லிட்டாங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து சில விஷயம் சொல்லிருக்கேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்த்த எனக்கு வேண்டுகிட்டு கொடுத்த மாதிரிதான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படிதான் படம் பண்ணுறேன்று கடவுளை கூட நினைச்சு மாதிரி நினைச்சுவாங்க. அந்த கடவுளை கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம் அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இருந்தா இந்த காந்தி கல்லூரி எனக்கு அனுபவம் நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர்லதான் வந்து பிறந்தாங்க. அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில தான் என்னால நிக்க முடியுது. இப்படி எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும். அதே மாதிரி எந்த ஒரு எதுவுமே இல்லாம இங்க நான் நிக்கிறேன். இப்படி நான் வந்து பேசுறேன். காரைக்கால் பாலாத்து காந்தி கல்லூரி பாலாத்து முக்கியமான காரணம் அதுதான் நல்ல அவருதான் எல்லாமே நமக்கு வந்து பேசுறதுலேருந்து இப்ப வரைக்கும் இந்த பாலா வந்து பேசுறோம் எல்லாமே பண்றோம் அப்படின்னா அது அவர்தான் காரணம். யாரு என்னன்னு தெரியாத ஒரு பையன் வந்து இப்ப நிறைய சொல்றாங்க மெடிக்கல் மருத்துவம் பேசும்போது யாரு என்ன தெரியாத பையன் அந்த பக்கம் வச்சு ஒருத்தர் வந்து நம்ம பார்த்துக்கணும் நல்லா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவர் தான் எனக்கு பெஸ்ட். அவர் தான் வந்து இது இருப்பாங்க என்னென்ன எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷமா நான் என்ன கூட தான் இருக்கிறேன். ஸோ அவருதான் இல்லைங்க. அவருக்கு கஷ்டமா நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி தனியோட அப்படின்னு சொன்னா தனியோட மனைவி ராஜேஸ்வரக்காக நன்றி சொல்லிக்கிறீங்களா. அதெல்லாம் தாண்டி அப்புறம் கணக்கா புகார்ல பண்ணுவோம். ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே வரந்தான். அப்புறம்
விஜய் படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 படங்கள் நடிச்சிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். அது ஒரு 17-12 படங்கள் வந்து நடிச்சிருக்க படத்துல வந்திருக்காரு. அப்ப வந்து கேள்வி இருக்கு, என்ன பண்றது நடிக்கிறேன் இது வரணும்னா அப்ப வந்து இல்லப்பா காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பேசுவாங்க இருக்காங்க, அவங்க வந்து போஷன் வச்சுக்கலாம், சரி அதை கொஞ்சம் எடுத்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவன் பண்ணது கரெக்ட் தான், அவங்க தப்பு சொல்ல மாட்டான். ஸோ நிறைய யோசிப்பேன், டைட்டில் நம்ம பேர் இருக்கான படத்துல நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருப்பேன், நிறைய ஃபீல் பண்ணியிருப்பேன். அப்ப வந்து ரொம்ப யோசிப்பேன். அப்ப நானும் சரி பண்ணது ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணேன். அவர் வந்து இந்த படத்தை போட வைக்கிறாரு, நான் வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்டா இருந்தேன். அப்ப வந்து நிறைய நான் பேசுவேன். அப்ப வந்து நடந்தா பண்ணேன், ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அது பேசும்போது என்னடா பண்றேன் அப்படின்னு விஷயம் வச்சுட்டு இருந்தேன். அதை நான் அப்படியே அதை வச்சுட்டு வேற பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் பைக்ல வருவேன், நீ மழை வந்து சொல்லி பைக்ல வரலாம், கேப்ல வந்தேன் ஷூட்டிங்கு. கேப்ல வந்து போகும்போது கேப் வரல, போட்ட வரல, இன்னும் அந்த இந்தியாவில் விட்டுருந்தேன் அப்படின்னு போடுறேன் கேப் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் வந்து நீர்நீர் ஒரு மாசம் இந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து எனக்கு டீ குடிச்சுட்டு பேசிட்டு இருந்தேன். அப்ப நான் இப்போ நோட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நான் பேசிட்டு இருக்கேன், என்ன பண்ண விஜய் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சினிமா என்ன பண்ண போறேன், எங்கதான் சைடாரிஸ்ட் விட மாட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, அடங்க நானும் கதை எழுதிட்டு இருக்கேன், சரி நீ வேலைக்கு பண்ண ஒரு காமெடி பண்ணிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க ஆரம்பிச்சேன். அப்படியே கேட்டா ஒரு காமெடி பண்ணி தெரியா, ஒரு 5 சீன் 6 சீன் ஹீரோ வந்து டிராவல் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு சீனு, அவர் ஹீரோ கிட்ட எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி சொன்னேன், கண்டிப்பா உங்களுக்கு ரெஃபர் பண்ணணும்னு சொன்னேன். சரிதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச பெருசத்துல சும்மா பாப்பா பேசுவாங்க அவங்களுக்கு சொன்னாங்க, இது ஃபங்க்ஷன் அப்படின்னு அவரும் ஒரு படத்துல போயிட்டு கவிதாவி கதெல்லாம் சொன்னாரு. சொல்லும்போது எனக்கு ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து என்னை புஷ் பண்ணி பேசும்போது ஓகேன்றாங்க. பட் அந்த படத்துல இருக்க சொன்னாரு என்ன சொன்னாங்க, அவங்க கேட்டது நான் தப்பு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இது இது இந்த போனா இது வந்து இது எனக்கு ஹீரோ பண்றோம், கொஞ்சம் பேஸ் வழியா போனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய அதான் ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்காரு, கூட இருக்கிற கொஞ்சம் அழகாக போனாங்க. இப்ப நம்ம எங்க அப்பா அம்மா தெரிஞ்சவங்க இருக்கு, அவங்களாலே 5 லட்சத்துக்கு பரப்பி கொடுக்க முடியாது. காரணம் எங்க ஃபேமிலி அந்த மாதிரி சுத்தியக்கார அந்த மாதிரி வந்துட்டு அதான் இதோட ஃபேமிலி தான். பட் அந்த டைம்லயும் நம்ம வந்து கோடிக்கணக்கில் கடைசி போடுறாங்க காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்ஸ் எல்லாம். ஏன்னா வந்து எதிர்பார்க்கவே இல்லை சில பேர் வருவாங்கன்னா அதை நான் முதல் பிறகு வந்து ஜெயிக்கிறேன் தான். அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணணும், நிறைய பேசுவேன், என்ன பண்ணுவேன். ஆனா கதை கேட்டு முடிச்சோன்னா இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆமா நான் செம்மையா இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வரைக்கும் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அது யார் போறது நான் சொன்னேன், பாலாஜி சார் கேளுங்க. ஆனா அவர் நான் ஹீரோ கிடைக்கும் படத்துல எப்படி பண்ணுவார், கதை நல்லா இருக்கு கேளுங்க, ரொம்ப வந்தவங்க கடமை ரொம்ப பெருசா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு கதை சொன்னாங்க, கேமராமேன் பாலாஜி சரி பண்ணி கதை சொன்னாங்க. அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன் யார் ஹீரோன்னு கேட்டாலும் ஆஹா அடுத்து கேட்கிறாங்களோ ஹீரோன்னு கேட்டா என் பேசலாம் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு வச்சேன். பட் பாலா அப்படின்னாலும் டெபினெட்லி கதை சூப்பரா இருக்கு. பாலான்னு சொன்னாலும் ஏன்னா சார்ல ஒரு மிகப்பெரிய நிகழ்வு, அவங்க பார்க்காத வேற என்ன, அவங்க டேரக்டர் படங்கள் கிடையாது, ஒர்க் படங்கள் கிடையாது. அப்படி எந்த டாக்டர்களுமே இல்லாம ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நீங்க பண்ண உதவி அன்னைக்கு நடக்க மாட்டேன் சார். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டர். ஸோ நான் ஹீரோல கிடையாது, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. என்ன ஒரு ஆளா நினைச்சு எழுதுகிற மாதிரி நன்றி சார், தேங்க்யூ. அவரை தாண்டி இந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காண்டி கண்ணம்மா தான் இந்த படத்துல மெயின் தரும். இந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றாங்கன்னு கேட்கும்போது அர்ச்சனா அதுக்காக படத்துல பண்ணுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ண ஃபர்ஸ்ட் கேட்டேன். அந்த கதையை கேட்டோன்னு அர்ச்சனா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனா, ரொம்ப நன்றி. நான் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன், என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த 2 நிகழ்ச்சியுமே நான் எவ்வளவு நன்றி சொல்லி சொன்னாலும் தப்பாது. சரிப்பா அதான் ஒண்ணு நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. ரெண்டு படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாராவது சான்ஸ் இல்லைன்னா நீங்க சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோவா போட்டுட்டேன், நான் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா எல்லாமே கதை வந்து கேட்பாங்க. நான் ஹால்ல வெயிட் பண்ணுவேன், ஆபீஸ்ல வந்து இவங்க கதை கேட்பாங்க, டேரக்டர் வந்து கதை சொல்லுவாரு. சொல்லி முடிச்சுன்னா கதை சூப்பரா இருக்கும். ரமன் டேரக்டர் வந்து படம் எடுத்தாரு, ப்ரொடக்ஷன் ஆபீஸ் போட்டோம்னா வருவாங்க, வந்து கதை கேட்டுருவாங்க. கேட்டாங்க கதை ரொம்ப சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, இன்னொரு பேரா பண்றேன் அப்படின்னா பாலா அப்படின்னா பாலாவா சரி நான் சொல்றேன் அப்படின்னு அந்த மாதிரி பக்கம் கிடையாது. சரி இது வந்து ஒரு ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கு, கதை சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, யார் சொல்லி பாலா அப்படின்ற மாதிரி ஒரு 10 ரிஜெக்ட் 20 40 அப்படின்னா எல்லாம் வச்சு கொண்டு இருப்பாங்க. ஏன்னா கதை சொல்ற ஆரம்பிக்கும் போது வரமாட்டேன், சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஹால்ல வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க.
அந்த மாதிரி தப்பு இல்லை. நம்மளும் எவ்வளவு ஆள் இல்லை தப்பு இல்லை. 51வது ஆள் அப்படின்ற மாதிரி லலிதா கிருஷ்ணமூர்த்தி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருக்கு யாருக்கு இருக்கிறது கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னோம். அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எந்த பாக்குறதுமே இல்லாத ஒரு பையனுக்கு நிக்கோல் சீனா இன்சிடென்ட் காமிச்சு பையனுக்கு இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து நான் இவ்வளவு வரத மாத்திரம் லலிதா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஏன்னா பண்ற விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப ராவு உங்களுக்காக பண்ணுங்க. தேங்க்யூ. அதனை தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ அவர் எப்படின்னா வந்து எப்படி ஓகே இருக்கணும் பார்த்தாங்க ஓட்டிட்டாங்களா அப்படின்னு இதுமே நம்ம ஆக்டிவ் கிளாஸ் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணோம். ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். ரைட்டிங்ல இருந்து உட்காந்து பேசுவோம். நிறைய பண்ண ஒர்க் பண்ணோம். அப்ப வந்து சொன்ன இல்ல சூப்பரா காட்டுறேன் நான் சமய பிளேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோவிட் பாத்துருக்கீங்க படம் அப்படிதான் இருக்கும். நான் வந்து ஓகே நான் என்ன ரிவ்யூவா கமிச்சு வந்து நான் படம் பார்க்கும்போது ரொம்ப ஓகேவா இருக்கேன் அப்படின்னு காப்பாற்றி பாலா பண்ண ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். அதனால இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.